ஆயால் இன்னைக்கு சூப்பர் டேஸ்டியான கேரளா ஸ்பெஷல் பாலாடை பிரதமன் எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? யூஸ்வலாக அதை உருளியில் தான் அத்தன்டிக்காக செய்வாங்க கேரளாவில். இன்னைக்கு நம்ம ஈஸியாக குக்கரில் எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் எங்கள் வீட்டு ஓன அத்தப்பு கோலத்தை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள். அடுப்பில் குக்கர் வச்சுட்டு 1/4 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ ஃபுல் ஃபேட் மில்க் 1 லிட்டர் நான் எடுத்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். யூஸ்வலாக நம்ம இனிப்புன்னு சொன்னாலே 1:2 ரேஷியோவில் தான் எடுப்போம். நான் இன்னைக்கு 150 கிராம் அரிசியை எடுத்திருக்கேன். அதனால் நான் 300 கிராம் சுகர் எடுத்திருக்கேன். அதை நல்லா கலக்கி விட்டுட்டு லைட்டாக கொதி வந்ததும் குக்கர் மூடி போட்டு இருக்கிறதுலே சிம்மில் வச்சு 1 மணி நேரம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு தண்ணி நல்லா கொதிச்சதும் நம்ம அரிசியோட 150 கிராம் எடுத்திருக்கோம். அதில் அந்த தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம். இந்த டைமில் ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள், இந்த அளவுக்கு அடை நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த டைமில் அடையை ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டு நல்லா ஒரு கூலான தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா டேப் வாட்டர்லையும் வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், பால் நல்லா எந்த அளவுக்கு வற்றி கொதிச்சிருக்கு. கலர் நல்லா மாறி இருக்கு பார்த்தீங்களா? இந்த டைமில் நம்ம அடையை போட்டு நல்லா ஒரு கிளறி விட்டுக்கோங்க. அடையும் சேர்ந்து ஒரு 15 மினிட்ஸ் நல்லா கொதிச்சு வரட்டும். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல கலர் மாதிரி திக்காக ஆரம்பிச்சிருக்கு பார்த்தீங்களா? இன்னும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம இன்னும் திக்காகிடும். இப்போ அரிசி வடை வந்திருக்கான்னு மட்டும் பார்த்துட்டு கொஞ்சோண்டு நெய் சேர்த்து இப்போ நம்ம இறக்கிக்கலாம். பாருங்கள், சூடான சுவையான பாலாடை பிரதமன் தயாராக இருக்குது. உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு சென்ட் பண்ணி செஞ்சுதா அப்படின்னு சொல்லி கேளுங்க. ஹாப்பி குக்கிங். இதுதாங்க நான் எங்கள் வீட்டில் போட்ட அத்தைப்பூக்கோலம். இது எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.